ரிஷபராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. கிருத்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி மிருகசீரிசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இந்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னடா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டு வந்தாலும் ரிஷபராசிக்கு எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் வருது? குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களாகவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு சிக்கலுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணம். அந்த நல்ல குணம் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய மன கஷ்டத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருது. எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் அவரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ரிஷபராசிக்காரங்க எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட தேடி வருவாங்க. அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறதே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வரக்கூடிய நாட்கள் இருந்து ரிஷபராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. அதாவது மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான் இவங்க 4 பேரும் ஆல்ரெடி இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஆகி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு போயிருக்கார். இவர் ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது மீனராசியில் தான் இருப்பார். அந்த 6 மாத காலம் முடிஞ்ச உடனே கும்பத்திற்கு வந்துடுவார். இந்த ஒரு 6 மாத காலம் அப்படிங்கிறது இது ஒரு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. கடன் பிரச்சனை முழுவதுமாகவே முடிய போகுது. உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு நீங்க போகுது. இந்த 5 கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 12 ராசிக்குமே இதனுடைய பலன்கள் கிடைத்தாலுமே கூட ரிஷப ராசிக்கு மிகுந்த நல்ல பலன்களை தரப்போகிறாங்க. ரிஷபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்க எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. இவங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக உங்கள் கூட இருக்கிற நபரில் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. என்றைக்குமே மற்ற ராசிக்காரன மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. மே 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி நடக்க இருக்குது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு போய் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் கடந்த 2.5 வருடமாகவே பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிதாக எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. தொழிலில் பிரச்சனை, கடன் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக குரு பகவானுடைய பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்கள் இருந்தே உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. தங்கள் தகுதிக்கு ஏற்ப வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, ஒரு ப்ரைவேட் ஜாப்போ, இல்லை பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் வரக்கூடிய நாட்களில் அந்த வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் இருந்த தடைகள் விலகி தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும்.
மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகு கேது பெயர்ச்சி நினச்சிதான். ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதை கண்டே குடிக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனி பகவானும், குரு பகவானும், ராகு கேது பகவானும் இவங்க 3 பேருமே சேர்ந்து ரிஷபராசிக்கு நல்ல பலன்களை மட்டுமே தரப்போகிறாங்க. அது மட்டும் உங்களுக்கு உறுதிங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகி சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ன்றதே உங்களுக்கு விற்பனை அப்படிங்கிறது அதிகமாயிரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கடந்த 2.5 வருடமாக வந்து பிஸ்னஸில் பெரியதாக லாஸ் தான் அதிகமாக இருந்திருக்கும். லாபங்கிறதே வந்திருக்காது. சரி பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணலாம்டா அப்படிங்கிற நிலைமைக்கு இப்போ தள்ளப்பட்டிருப்பீங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பிஸ்னஸ் எந்த மாதிரி வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நிலைமையில் இருப்பீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய விற்பனை அப்படிங்கிறது அதிகமாக போகுது. நல்ல ஒரு லாபம் மீட்டு தரக்கூடிய உங்களுக்கு நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இருக்க போகுது. திருமணமாகாத நபர்களுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா கடத்த 3-4 வருடமாக பெண் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது. ஏதாவது ஒரு சூழ்நிலை பெண்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப பார்ப்போம். ஏன்னா வயது 34, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சூழ்நிலை தடைபட்டே போயிருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது, படிப்பு இல்லை, வேலை இல்லை, இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் அமையும். வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க. அதாவது இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2வது திருமணம் பண்ணுறது பெருசு கிடையாது. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் நம்மளை என்ன மாதிரி பார்ப்பாங்க, சொந்தக்காரி தப்பாக பேசுவாங்களா, இதுக்கப்புறம் போய் அவனுக்கு எதுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க. அப்படி ஒரே காரணத்துக்காக வந்து இந்த மாதிரி வந்து டிசிஷன் எடுக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டிக்கு சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது, மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும். குழந்தைய பாக்கியத்திற்கு இயங்கிய ரிஷபராசிக்காரங்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது, வணங்காத சாமி கிடையாது. எங்களுக்கு பிள்ளை பெரிய பார்க்கமே இல்லை சாமி, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. விரைவில் இந்த ஆண்டுக்குள்ள நிச்சயமாக 2025 முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேது பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதும் நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். காதலில் அதிகமாக வந்து தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் ரிஷப ராசிக்காரங்க தான். காதலிப்பாங்க, ஒரு 2 மாதம் காதலிப்பாங்க, 3 மாதம் காதலிப்பாங்க, பிரேக்கப் ஆயிரும். அதையே மீறி வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுடைய பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பிரகாசமாகவே உள்ளது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்க பெரியவங்க ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம மற்றவங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்கள் தான் போயிட்டு இருக்கோம், நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கல அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கணும் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறிய போகுது. நீங்கள்
கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா டக்குன்னு எதாவது இருந்தால் எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்க. அதிகமாக கோவப்படக்கூடிய ராசினா அது வந்து ரிஷபராசிக்காரங்க தான். பார்க்கவே மாட்டாங்க. தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான், அந்த மாதிரி பேசி விட்டுருவாங்க. இதனால ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மன வருத்தமும் சங்கடமும் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியும் இருக்க போகுது.